பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹுவல்லதீ யுர்சிலுர் ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி. நிச்சயமாக அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்றால், யுர்சிலுர் ரியாஹ காற்றுகளை அனுப்பி வைக்கிறார், புஷ்ரன் நற்செய்தி கூறக்கூடிய நிலையிலே, பைன யதை ரஹ்மதி அவனுடைய ரஹ்மத்துக்கு முன்பு நற்செய்தி கூறக்கூடியதாக காற்றுகளை அனுப்பி வைக்கிறான். இங்கே நற்செய்தி ரஹ்மத்தை கொண்டு நோக்கம் மழை பெய்வதற்கு முன்பு அல்லாஹ்தாலா குளிர்ந்த ஒரு காற்று வந்து நம்மேல் வீசும், மழை பெய்வதற்கு அறிகுறியாக. அதை அல்லாஹ்தாலா அந்த குளிர்ந்த காற்றை தன் ரஹ்மத்தாக கூறுகிறான். அதாவது நற்செய்தி மழை வருதுங்கிறத முன்னறிவிப்பு செய்து இல்லையா, அதனால பஷீர் புஷ்ரா நற்செய்தி என்று அல்லாஹ் கூறுகிறான். ரியா என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான், காற்றுகள், காற்றுன்னு சொல்லல. ரீஹ் என்று குர்ஆன்ல வரக்கூடிய இடங்கள்ல மிகுதமாக அது அதாப பற்றி தான் அல்லாஹ் ரீஹுன் ஃபீ அஸாபுன் அதீம், ரீஹ் காற்று அப்படின்னு வந்தா ஒரே காற்று தான், அதோட முடிஞ்சு கதை. ரீஹன் வரக்கூடிய இடங்கள்ல காற்று மிகுதமாக அதாபை குறிக்கக்கூடியதாக வரும் குர்ஆனுடைய பழக்கத்துல. ரியாஹன் வந்துன்னு சொன்னா அது வந்து காற்றுகள், பல இடங்கள்ல பல பக்கமாக இருந்து வீசக்கூடிய குளிர்ந்த காற்றுகள். இது வந்து ரஹ்மத்தை பற்றி குறிக்கக்கூடியதாக ரியா என்று குர்ஆன்ல புழங்கப்படும். பை ஹதீஸ்லயும் வருது, அர்ரீஹு மின் ரௌஹில்லாஹி தஅதி பிர்ரஹ்மதி வபில் அஸாபி ஃபலா தசுப்புஹா வஸ்அலுல்லாஹ மின் கைரிஹா வஊது பிஹி மின் ஷர்ரிஹா. காற்றடித்தால் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லது அஸாபை சுமந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே காற்றை திட்டாதீர்கள், நீங்கள் அல்லாஹ் இடத்திலே காற்றடித்தால் அதனுடைய கைரை கேளுங்கள், அதன் ஷர்ரை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். பை அப்ப மிகுதமா குர்ஆன்ல ரீஹுன் ரீஹின் சர்சரின் ஆத்தியா, அதுல அம்மா ஆதுன் பஹுலிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, குளிர்ச்சியான மிக மிக குளிர்ச்சியான காற்றை கொண்டு, மிக வேகமாக வீசக்கூடிய காற்றை கொண்டு ஆது கூட்டத்தால் அழிக்கப்பட்டார்கள். அதனால ரீஹ் என்று வருவது மிகுதமாக அதாபையும், ரியாஹ் என்று வருவது காற்றுகள் என்று வருவது மிகுதமாக அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் குறிக்கும். ஹத்தா அல்லாஹ் தஆலா அந்த காற்றை அனுப்பி வைக்கிறான். அந்த காற்று அப்படியே மேகங்களை ஒன்று திரட்டுகிறது. ஹத்தா இதா அகல்லத், அது சுமந்து கொண்ட பொழுது, அகல்ல அப்படின்னா இக்லால் இருந்து அகல்ல யுக்ல், இக்லால்னா சுமந்து கொள்ளுதல், ஹம்ல் அப்படின்னு அர்த்தம். கர்ப்பப்பையிலே குழந்தையை தாய் சுமந்து கொள்வது போன்று அந்த காற்று தன்னிலே நீரை சுமந்து கொள்கிறது. அகல்லத், அந்த காற்று சுமந்து கொண்ட பொழுது. சஹாபன் சிகாலன், இந்த அகல்லத் என்ற வார்த்தையை எல்லாம் சொன்னதுன்னு தெரியுது. காற்று வந்து மேகங்களை ஓட்டுதுன்னு நினைக்கிறேன், மேகங்களை ஓட்டுது, மேகம் என்பது தனியா இருக்கிற மாதிரி, அந்த மேகங்களை காத்து நவுத்திட்டு போற மாதிரி, அந்த அர்த்தம் இல்லைன்னு விளங்குது. ஏன்னா அகல்லத்துன்னா அமலத், கர்ப்பமாக ஆனதுன்னு அர்த்தம். காத்தே கர்ப்பமாயிருக்குங்கிறான் தானே. அப்படின்னா காற்றுடைய அந்த மூலக்கூறுகள் இருக்குல்ல, காற்றுடைய காற்று அதுவே தன்னில ஈரப்பதத்தை சுமந்து கொள்கிறது. காற்றிலேயே தண்ணி கலந்துட்டு குளிர்ச்சியான ஜில்லுன்னு காற்று வீசுது. இப்ப வெயிலான காலத்துல அந்த காற்று வறட்சியான காற்றா இருக்கும், அந்த காற்றுல தண்ணி இருக்காது. அதனால இங்க ஃபேனை போட்டா கூட எரியும். ஃபேன் போட்டா வெயில் காலத்துல ஃபேனே போடுறாங்க, அப்ப கூட அந்த ஃபேன் காற்றே மேல பட்டாலே எரியும். என்ன ஃபாஸ்டா நீங்க ஃபேன் வச்சாலும், ஏன்னா காற்று வந்து தண்ணி இல்லாத காற்று. அந்த காற்று தண்ணீரின் மூலக்கூறுகளை தன்னுள் ஏற்றுக்கொள்ளாத காற்று, தண்ணீரை கர்ப்பத்திலே சுமந்து கொள்ளாத காற்று. அப்ப அந்த காற்றிலேயே தண்ணி கலந்துருது. அப்படியே தண்ணீர் மூலக்கூறுகள் காத்துல ஏற 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 அதிகமா தண்ணீர் இந்த காத்து தன்னுள் வாங்கி கொள்ள
அந்த காற்று தண்ணி கர்ப்பத்தில் வைத்து கொண்டு போய் தண்ணீர் தானே ஏற்றுக்குது. தண்ணி ஓட்டுறது ஒரு பக்கம், தண்ணி தானே ஏற்றுக்குது. அதனால ஜில்லுன்னு காற்று அடிக்குது. குளிர்காலத்தில் அந்த காற்று வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். அதனால வெயில் காலத்தில் துணியை போட்டு நீங்க சீக்கிரம் காஞ்சிருக்கு. அந்த காற்று ஈரப்பதம் இல்லாமல் இருக்கு, துணியில் உள்ள ஈரப்பதம் உறிஞ்சுது அப்படியே, அதனால சீக்கிரம் காஞ்சிருக்கு. குளிர்காலத்தில் வந்து சீக்கிரம் காயாது, ஏன்னா காற்று ஈரப்பதமாக இருக்கும். ஏற்கனவே காற்றுல தண்ணி இருக்குது. நீங்க காற்றுல தண்ணி உள்ளுக்குள்ள இருக்கு, நமக்கு தெரியல பார்த்தா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க? காற்றுல தண்ணி இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சின்ன ஒரு ஐடியா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. வெளிச்சம் அடிச்சா காத்துல இருக்க தூசி தான் தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டில் ஒரு துண்டு ஐஸ் கட்டியை போட்டு வச்சிருங்க வெயில்ல வெளியே, என்ன ஆகும்? பாட்டிலில் வச்சு மூடி வச்சிருங்க ஐஸ் கட்டிய. அந்த பாட்டிலை சுற்றி ஐஸ் தண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு மேலே சுற்றி தண்ணி இருக்கு பாருங்க. எங்க பாட்டிலுக்கு உள்ள ஐஸ் வச்சிருக்கீங்க பை, பாட்டிலுக்கு மேலே தண்ணி ஐஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு என்ன வரும்? தண்ணி துளி துளியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஃப்ரிட்ஜிலேருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வெளியே நல்லா இறுக்கி மூடி தண்ணி கசியாமல் ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் நல்லா ஜில்லுன்னு எடுத்து வெளியே வைங்க. என்ன ஆகும்? பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை வலிஞ்சு ஓடும். அந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? காற்றுலேருந்து தண்ணி தான். அந்த உள்ள ஐஸ் ஜில்லுன்ற மேலே பாட்டிலும் ஜில்லுன்னு இருக்கு. உடனே அந்த காற்று போய் அது மேலே படப்பட அந்த காற்றுல இருந்த அந்த தண்ணீர் அந்த அந்த ஐஸ் கட்டிய அந்த ஜில்லுன்ற இடத்துல பட்ட உடனே தண்ணியாவே மாறிடுது. அது அப்படியே தண்ணியா மாறி ஒட்டிக்கிறது இல்லை. உடனே திரும்ப திரும்ப ஒட்ட 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 அடி வலி சொல்றன்னு வலிஞ்சு கீழே வந்து தண்ணியை ஓடுது. பார்த்துருங்களா? அது காத்திருந்து தண்ணி இருக்கு, அந்த காத்துக்குள்ள இருக்கிற தண்ணி தான். தண்ணீருடைய மூலக்கூறுகளை, தண்ணீருடைய துகள், கண்ணுக்கு தெரியாத துகள்களை தன்னுள் தாங்கி கொண்டு காத்து போகுது. அப்பதான் அந்த காத்துல ஜிலுஜிலுப்பு தன்மை ஏறுகிறது. அது அல்லாஹ் தஆலா என்ன அழகான வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. தண்ணீரை மேகங்களை ஓட்டி செல்வதல்ல, மேகங்களை தன்னுள் கர்ப்பத்திலே சுமந்து செல்கிறதுங்களாம். காற்று அக்கல்ல சுமந்து கொள்ளுகிறது கர்ப்பத்திலே. அதே மாதிரி நீங்க இந்த இது பார்த்துருக்கலாம், வாட்டர் கூலர் மிஷின் இருக்கு, அதோட ஃபேன் வச்சிருப்பான். அந்த ஃபேனுக்கு பின்னாடி நன்னாரி வேர் இருக்குல்ல, அந்த வேர்களை அப்படியே அடுக்கி வச்சிருப்போம். பல அடுக்குகளாக அடுக்கி வேர் இருக்கும். மேல இருந்து மோட்டர்ல ஒரு மேல பாக்ஸ்ல தண்ணி இருக்கும். அங்க தண்ணி ஊற்றணும்னா அந்த தண்ணியை வேற நிறைச்சோம். வாட்டர் கூலர்னு சொல்லி மிஷின் வச்சிருக்காங்க, ஏர் கூலர். அந்த நன்னாரி வேற அப்படியே தண்ணி நினைக்கும். ஓட்டையா தண்ணி இருக்கும், மேல பாக்ஸ் தண்ணி அதில் விழுவும். அந்த நினைச்ச உடனே இந்த காற்று வீசக்கூடிய ஃபேனு அந்த தண்ணி தானா எடுக்கும். அது வந்து எடுத்து வீசும். நமக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வர்ற மாதிரி தெரியும். அந்த தண்ணியை சுமந்து கொண்டு வர்றதுனால அந்த தண்ணியை நிறையா தண்ணி ஊற்றிருப்போம். அதை அப்படியே வடிஞ்சு கீழே கொஞ்சம் போயிடும். பாதி காற்றுல வந்துடும், பாதி கீழே போயிடும். அதுக்கு ஒரு சின்ன மோட்டர் வச்சுருப்பாங்க. அந்த மோட்டர் வந்து மறுபடியும் குழாய் மூலமாக தண்ணி மேலே கொண்டு போய் உள்ள மறுபடியும் மேலே கொண்டு போய் ஊற்றிடும். இப்படி நீங்கள் ஒரு அரை குடம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தண்ணி இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக ஆவியாயிடும் தண்ணி, காற்று வழியாக வந்துடும். அப்போ அந்த காற்று அந்த தண்ணீரை சுமந்து நம்ம மேல் வருகிறதுனா கொஞ்சம் ஜில்லுன்னு தெரியுது. ஏர் கூலர்னு சொல்லி மிஷின் வச்சுருக்காங்கல்ல. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இதா அகல்லத், அந்த காற்று தன்னில் கர்ப்பத்தில் சுமந்து கொண்ட பொழுது, சஹாபன் மேகங்களை, சிகாலன் அல்லாஹ் கனமான மேகங்களை, மலையை தன்னில், மாபெரும் மழையை தன்னில் சுமந்து கொண்டு, என்ன அற்புதமான ஒரு காட்சியை அல்லாஹ் வர்ணிக்கிறான். மிக கனமான மேகங்களை காற்று சுமந்துருக்கு. இப்போ காற்றுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஊர்ல கடுமையான மழை பெய்யுது. எத்தனை 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 120 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. 30 மில்லிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 20, 30 சென்டிமீட்டர் தான் சொல்றான். அவ்வளோ மழை பெய்யுது சொல்றாங்களா? கேட்டுருக்கீங்களா? அவ்வளோ 130 சென்டிமீட்டர் எவ்வளோ தெரியுமா? 13 சென்டிமீட்டருங்கிறான் பை. 130 மில்லிமீட்டர் 13 சென்டிமீட்டர்னா இப்போ இந்த இது 13 சென்டிமீட்டர். இந்த ஸ்கேலில் ஒரு ஜான், இந்த ஸ்கேல் மொத்தம் வந்து 30 சென்டிமீட்டர். ஒரு ஊரில் 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னா அந்த ஊர் ஒட்டு மொத்தத்துலேயும் நீ தண்ணியை மழை பேஞ்சு தண்ணி நிப்பாட்டம்னா இவ்வளோ வந்துடும். ஒரு ஸ்கேல் உயரத்துக்கு மொத்த நாகப்பட்டினத்தில்
ஸ்கேல் உயர்த்தி தண்ணி நிப்பாட்டினா எவ்வளவு தண்ணி இருக்கும்? எத்தனை லாரி நிற்பலாம்? அதை ஒரு 2000 லாரியில் நிற்பலாம் கூட பத்தது. இந்த டேங்க் இருக்கு, நம்ம வாட்டர் டேங்க் வச்சிருக்கோமே, இது மாதிரி ஒரு 10,000 டேங்க், அவ்வளோ டேங்க் தண்ணி பெய்யுது, ஒரே நாளில் பெய்யுதுன்னு சொல்றான். மழை காலங்களில் பெய்யுது இல்லை, நம்ம மேலே வச்சிருக்கோம்ல போய் அந்த டேங்க் மாதிரி 10,000 கருப்பு டேங்க் இருக்குல்ல, இதே பெருசு இது. இதே மாதிரி 10,000 டேங்க். சரிங்க, இந்த ஒரு 10,000 டேங்க் வானத்தில் அப்படியே அடிக்கடி தொங்கு மேலே வந்து என்னதுக்காரு ஹெலிகாப்டர்லையோ எதுலையோ வானத்தில் 10,000 டேங்க் விமானத்தை கொண்டு போய் அங்கிருந்து தம்மு பருவச்சேரி மேலே போட்டோம் வச்சுங்க, நாகப்பட்டினத்தில் போட்டோம். ஒரு வீட்டு மேலே விழுந்தா வீடு இருக்குமா? ஓட்டு வீடுலாம் விழுந்து மாடி வீடுலேயும் விழுங்கி போயிடும், அங்கேருந்து பாம்பு இந்த மாதிரி விழுகும். சரி, டேங்க் இந்த வீடு பெருசுக்கு, மதரசா எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசுக்கு ஒரு டேங்க் தயார் பண்ணி, அந்த டேங்க் உயரம் வந்து ஒரு 2 ஆள் உயரம், இந்த மதரசா பெருசுக்கு ஒரு பெரிய டேங்க். அங்கேருந்து வானத்துலேருந்து தண்ணி ஃபுல்லாக நொப்பி போத்துன்னு விழுந்துச்சு. மதரசா இருக்குமா? எத்தனை அடுக்கு பில்டிங்னா அடுக்கு நொறுங்கி உடஞ்சு போயிடுமே அது. அப்போ அவ்வளோ மழை பெய்ய வைக்கிறான் அல்லா ஜல்ல ஷானஹு. அவ்வளோ மழை பெய்யுது, ஆனால் அவ்வளோ வீட்டு மேலே விழுவுது, எந்த வீடும் சேதமாகிறது இல்லை, சின்ன புல்லு கூட சேதமாகிறது இல்லை. ஏன்? அந்த மழையை அப்படி துளியா ஆக்கி அல்லா இறக்குறாங்க. என்ன, அந்த மைதா மாவை கரைச்சி இந்த மாவு இல்லை, கடல மாவை கரைச்சி இந்த ஓட்டையா ஒரு கரண்டி இருக்கால ஊற்றுவாங்க, பூந்தி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படியே கீழே துளியா ஊற்றும். அது கரைச்சி ஊற்றுறாங்க, ஓட்டையே இருக்கு. அதுல அந்த ஓட்டையா இருக்குன்னா பூந்தி ஒரு ஓட்டையா ஒன்றுனா பூந்தி விழுகுது. இப்போ இந்த பூந்தின்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? பூந்துனா தண்ணியுடைய ஒரு துளின்னு அர்த்தம். உருதுல பூந்து பானிக்கு பூந்துன்னா என்ன? பூந்துனா ஒரு துளி, அது துளியா விழுதுன்னா அதுக்கு பேரே பூந்தி அப்படின்னு வச்சுட்டாங்க. கொஞ்சம் உரப்பா போட்டால் அதுக்கு பேர் காரா பூந்தி, காரமா இருக்கும். இனிப்புல போட்டா இனிப்பு பூந்தி. அது பூந்தினா ஒரு துளி. இவ வானத்துல அந்த பூந்தி எல்லாம் விழுக வைக்கிறானே, என்ன ஜால வச்சிருக்காங்க? அப்படியே துளி. அந்த மேகங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கடுக்கா இருக்குதே, எவ்வளவு இருக்கு தெரியுமா? அந்த தண்ணி மேகம், கரு மேகங்கள் அப்படி புறவச்சேரி சூழ்ந்து கொள்ளுது. ஒரு ஊர் அப்படி ஒரு மாவட்டத்தையும் எந்த ஜாலாரும் இல்லாம, எந்த கரண்டியும் இல்லாம அந்த மேகங்களை துளி ஆக்கினது. எவ்வளவு அடுக்கடுக்கா மேகங்கள் இருக்கு. இது எத்தனை அடுக்குகள். மழை பெஞ்சா இரவு பகலா 24 hours பெய்யுது. சில நேரங்கள்ல 24 மணி நேரம், என்ன ஒரு வாரத்துல தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு. ஒரு வாரம் அடாத மழை விடாது பெய்கிறதுங்கிறான். விடாமலை அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை அடுக்கடுக்கா இருக்க அந்த கருமேகங்கள் அப்படியே வலிக்கி விட்டு எது தாங்கி நிற்குது? காத்தானே தாங்கி நிற்குது. அப்படியே பொத்துன்னு விழுந்துச்சுன்னா எந்த ஊராவது இருக்குமா? எந்த மனுஷன், எந்த கால்நடைகள், எந்த மரங்கள் இருக்குமா? அப்படியே மேகம் வானத்து பொத்தத்துன்னு கீழே வந்துச்சு. எவ்வளவு தண்ணி இருக்கும்ல, கோடிக்கணக்கான டன் கணக்கில் தண்ணி வச்சிருக்குது. அது பொத்துன்னு விழுந்துச்சுன்னா எந்த ஊரும் இருக்காது. என்ன அல்லாஹ்வுடைய கருணை பாருங்க. சிகாலன், மிக கனமான மேகங்களை சுமந்து செல்கிறது. அது சுமந்துக்கிட்டு போறதே ஒரு ஆச்சரியங்க. சுமந்துட்டு போனா லேசா, காற்றை விட லேசான ஒன்றை காத்து சுமந்து கொண்டு செல்கிறது. பேப்பரை சுமந்துட்டு போகுதுன்னா நியாயம். வேற சுமக்க முடியுமா? அது ஹெலிகாப்டர் சுமக்குது. ஏன்? ஹெலிகாப்டர் வந்து அதுக்கு மேல இருக்க ரெக்கை இருக்குல்ல, அந்த ரெக்கை காத்து கீழ் நோக்கி தள்ளுகிறது கடும் வேகத்தில். அதனால ஹெலிகாப்டர் சுமந்து போகுது. விமானம் சுமந்து செல்கிறது. காற்று எப்படி சுமந்து போகுது? அதுவும் ராக்கெட் பவர்ல காற்றை தள்ளுகிறது. அதுவும் இந்த மாதிரி கடுமையான பெரிய ரெக்கையை வச்சிருக்கும். அந்த ரெக்கை மிக வேகமா ஓடி காற்றை பின்னோக்கி தள்ளுது. அதனால முன்னோக்கி விமானம் போகுது. அப்படியே கீழ் நோக்கின்னு தள்ளுது. அதனால மேல சுமந்துகிட்டு இருக்கு விமானம். ஒரே லெவல்ல பறந்துகிட்டு இருக்கு. கீழ் நோக்கின்னு தள்ளுது, பின்னோக்கின்னு தள்ளுது. அதனால விமானம் முன்னோக்கி போயிட்டே இருக்கு. விமானம் இறக்கும் போது கொஞ்சம் காற்றை மேல் நோக்கி தள்ளுவாங்க. கை மெதுவா கீழே இறங்கும். மெதுவா மேலே தூக்க ரெக்கையை வளைக்க அப்படியே கீழே இறங்கும். திருப்பி ரெக்கை இந்த பக்கம் சாச்சா அப்படி மேலே ஏறும். எந்த பக்கம் தள்ளுறோமோ அதுக்கு எதிர் திசையில விமானம் போகுது. சரி, அது சரி. இப்போ மேகத்திலிருந்து காற்று அப்படி வேகமா கீழே தள்ளப்படுதா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய என்ன பெரிய அற்புதம். அந்த காற்று தண்ணீரை, கோடிக்கணக்கான டன் கணக்கில் தண்ணீரை சுமந்து கொண்டு
எந்த விதமான மோட்டாரும் இல்லாம, எந்த விதமான கீழ் நோக்கி தள்ளக்கூடிய ரெக்கைகளும் இல்லாமல் அப்படியே சுமந்து கொண்டு எந்த ஊருக்கு அல்லாஹ் உத்தரவு போறோம் அந்த ஊருக்கு போகுது பாருங்க. நவுந்துக்கிட்டு தள்ளிட்டு போகுது பாருங்க. ரெக்கையே இல்லாம, ஹெலிகாப்டர் மாதிரியோ ராக்கெட் மாதிரியோ அதுல எந்த விதமான வாயுக்களும் இல்லாமல். ராக்கெட்ல வந்து ரெக்கை இல்லை, அதுல உள்ள வந்து எரிபொருள்களை போட்டு எரிக்கப்படுது, பெட்ரோல் போன்றவைகள். அதுக்குள்ளேயே ராக்கெட்டுக்கும் தனியா ஒரு ஆயில், பெட்ரோலுக்கு இருக்கும், ராக்கெட்டுக்கும் தனியா ஒரு கேஸ் இருக்கும். அதை போட்டு எரிச்ச உடனே அது எரித்து வெளியே வரக்கூடிய அந்த ஆவி இருக்குல்ல, அது மிக கடுமையாக ஃபாஸ்டா தள்ளப்படுது. கீழே தள்ளனா ராக்கெட் மேலே போகுது, மேலே போகுது. ஆக ஒன்றுக்கு ஒரு எரிபொருள் தேவையில்லை, எந்த எரிபொருளும் இல்லாமல் அது தூக்கி நிற்கிறதே ஒரு அற்புதம். அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது, என்ன அற்புதம் அற்புதம். கரெக்டா எல்லா ஊர்லயும், தமிழ்நாட்டில் எந்த ஊராவது இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர்ல ஒரு வருஷம் ஆச்சுங்க மழை பெஞ்சு, ஒரு வருடமா ஒரு சொட்டு மழை பெய்யலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஊரு அப்ப யாரை பிரிச்சு அனுப்புறா? கரெக்டா எல்லா ஊருக்கும் மழை பெய்ய வைக்கணும். கரெக்டா அந்த ஆவிய ஒரே ஊர்ல பெய்ய வச்சுட்டு அடுத்த ஊருக்கு போகாம இல்லவே இல்லை. ஒரே ஒரு துளி மழை கூட பெய்யாது. பாலைவனங்கள்லயும் மழை பெய்யுது, கடல்கள் எல்லாம் மழை பெஞ்சுதான் இருக்கு, எல்லா கடல்கள்லயும் மழை பெய்யுது, பாலைவனங்கள்லயும் மழை பெய்யுது. சில மிக மிக உஷ்ணமான சஹாரா பாலைவனங்கள்லயும் மழை பெய்யுது. ஆனா பெய்யக்கூடிய மழை கீழே வர்றதுக்கு முன்னாடி ஆவியாயிருமாங்க. அந்த அந்த உஷ்ணத்தின் காரணமாக மேலிருந்து இறங்கவே கீழே தரையை தொடுமுன் ஆவியாயிரும். கனமான மழை பெஞ்சாதான் அப்பப்ப எப்பயாவது ஒருக்கா தலை நினையும். மக்கா மதியம் நல்லா மழை பெய்யுது, அதுவும் வந்து பாலைவன பகுதிகள் தான், அரபு நாடுகளே பாலைவன பகுதிகள் தான், அங்கேயும் நல்லா மழை பெய்யுது. மிக கடுமையான சஹாரா பாலைவனம், லிபியா பாலைவனங்கள், இவைகள் போன்ற பாலைவனங்கள் எல்லாம் மழை பெய்யதான் செய்து கீழே வந்து தரை தொடுமுன் ஆவியாயிரும். ஆக உலகிலே அல்லாஹ் எல்லா நாடுகள்லையும் எல்லா பிரதேசங்கள்லையும் மழையை பெய்ய வைக்கிறான். எப்படி பிரிச்சு அனுப்புறான் பாருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அற்புதங்கள். நான் தான் இலா என்பதற்கு அதுக்கு என்ன அறிவா? எல்லா ஊருக்கும் மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னு அதுக்கு தனி அறிவு இருக்கா? அது காட்டுக்கு தனி அறிவு இருக்கா? நான் தான் அதை சுமந்து செல்கிறோம். அத்தா இதா அகல்லத், அது சுமந்து கொண்ட பொழுது, சஹாபன் சிகாலன், மிக கனமான அந்த மேகங்களை, சுக்குனாஹு, நாம் அந்த மேகத்தை ஓட்டி சென்றோம், லி பலதின் மையத்தின், செத்து போன ஊருக்கு. ஊரே செத்து போய் கிடக்குது அப்படின்னா, காஞ்சி போய் பாலமா வெடித்து போய் கிடக்கிறது. தண்ணி இல்லாம காஞ்சி போய் பூமி என்னாச்சு? எல்லா செடிகொடிகளும் பச்சை செடிகள் எல்லாம் காய்ந்து மஞ்சளாக மாறிவிட்டன. பூமி அப்படி கொஞ்ச காலத்துக்கு மழை பெய்யாம இருந்துச்சுன்னா செடிதான் காஞ்சி போயிடும். அதுக்கு முன்னாடி பாலமா வெடிச்சிடும், காலே உள்ள போயிடும், அந்த அளவு வெடிச்சிடும், விரிந்து நிற்கிறது. எதுக்கு? வாயை பொழுது நிற்கி தண்ணி கிடைக்குமா தாகத்துக்கு? பூமியே வாயை விரிச்சுட்டு நிற்குது தண்ணியை எதிர்பார்த்து, அங்கங்க பாலமா வெடிச்சு கிடக்குது. அப்ப இந்த மாதிரி செத்து கிடக்கிற ஊருக்கு அதை ஓட்டி சென்றோம். பஞ்சல்நாபிஹி, அந்த ஊரிலே நாம் இறக்கி வைத்தோம், அல் மா, தண்ணீரை, அஹ்ரஜ்னா பிஹி, அந்த தண்ணீரை கொண்டு நாம் வெளியாக்கினோம், மின் குல்லி சமராத், எல்லா விதமான கனி வர்க்கங்களையும் பழ வர்க்கங்களையும் நாம் அந்த தண்ணீரிலிருந்து வெளியாக்கினோம். கதாலிக்கு நுகுருஜுல் மூத்தா, இப்படித்தான் நாம் மையத்தானவர்களை மீண்டும் கியாமத்தில் ஹயாத்தாக்குவோம். லஅல்லக்கும் ததக்கரூன், இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்படி ஒரு ஊர் மையத்தா கடந்துச்சு, எல்லா செடிகொடிகளும் காஞ்சி போச்சு, எதுவாவது ஹயாத்தா இருக்கான ஒண்ணுமே இல்லை. குளங்கள் எல்லாம் தண்ணீர் நின்று கொண்டிருந்த, 2 ஆள் உயரத்துக்கு 3 ஆள் உயரத்துக்கு தண்ணி நின்று கொண்டிருந்த குளங்கள் எல்லாம் காய்ந்து போய், ஆற்று பெருக்கற்று அடிச்சுடும் மண்ணாலும், நடந்து போனா கால் சுடுற அளவுக்கு குளம் ஆயிடுது. குளத்துல பிச்சு போட்டு கிரீடு விளையாடுறாங்க, பாத்துறீங்களா? குளத்துல பெரிய குளத்துல பிச்சு போட்டு கிரீடு விளையாண்டுருக்காங்க. வை என்னமே ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. தண்ணி வந்து மழை பெய்து வாய்க்கால்கள் வழியாக ஓடி குளங்கள் எல்லாம் நிரம்பிய பொழுது இங்க இருந்துதான் வந்துச்சு தெரியல. அந்த கொட்டியும் ஆம்பலும் அந்த தாமரையும் அள்ளி செடியும், மீண்டும் வெங்காய தாமரை செடி, குளமே நம்பி போயிருத. எங்க போச்சு அது? யார் விதைய போட்டா? பாத்துறீங்களா? குளம் தண்ணி வந்தோன்னு பார்த்தா ஒரே மாசத்துல பார்த்தா ஃபுல்லா குளம் முழுசும் திருப்பி அந்த பச்சைமையா செடிகள் பலர ஆரம்பிச்சது.
மழை பெஞ்சோன்னு பார்த்தா வயலெல்லாம் பச்சை பசுமையா பச்சை பசேல் எல்லா இடத்துலையும். எங்க இருந்து வந்துச்சு அந்த செடி ஒரு விதை? எங்க மறந்து இருந்துச்சு? யார் விதையை தூவனா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா மிக மிக ஆச்சரியமான எல்லா புள்ளையும் கால்நடைகள் சாப்பிட்டு போயிருச்சு, காய்ச்சி அந்த வக்கலையும் சாப்பிட்டு போயிருச்சு. ஆனா அந்த வேர்கள்ல அல்லாஹ் ஹயாத்தை வச்சிருந்துக்கிறான். வேர்கள் சாவல, தண்ணி பட்டோம்னா அந்த வேர் மறுபடியும் முளைச்சு வருது. அந்த வேர் சாகாம இருந்தது பாருங்க. இது அல்லாஹ்வுடைய மிக ஆச்சரியமான. இப்படித்தான் உலகில எல்லா மனிதர்களும் செத்து போனாலும் கியாமத் நாளில் மீண்டும் அவளை உயிர் கொடுத்து எழுப்புவோம். கதாலிக்கு நுகுருஜுல் மௌத்தா, இப்படித்தான் மகித்துகளை நாம் ஹயாத்தாக்குவோம் கபரில் இருந்து. லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்க யோசித்து பார்க்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீங்க சிந்திக்கிறதுக்காக வேண்டி தான் இவைகளை நடத்தி காட்டுறோம்.